எல்லோருக்கும் வணக்கம். அன்னைக்கு வாங்கின அடி ஞாபகத்தில் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஏன் ஸ்லோவாக இருக்குன்னா இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு டைரக்ஷன் தெரில. மேலே போகவா அல்ல கீழே போகவா, மேலே போகவா கீழே போகவா அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷன் இல்லாமல் தான் இருக்கான். இப்போ ஒரு 50 பாயிண்ட் ஏறி இருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் இதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் 4 நாள் முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏதோ ஒரு 250 பாயிண்ட் குயிக் வாலட்டிலிட்டி. அன்னைக்கு இதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்னாடி 19ஆம் தேதி மார்க்கெட் மேலே போகவா கீழே போகவா, மேலே போகவா கீழே போகவான்னு ஒரு டைரக்ஷன் எடுக்க முடியாமல் இருந்தது. அதுக்கடுத்த 2 நாட்களில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆகி 23,400 வரைக்கும் போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து 23,800 பக்கத்தில் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கான். அப்போ 400 பாயிண்ட் வாலட்டிலிட்டி நம்மளுக்கு வேண்டாம், 250 பாயிண்ட் வாலட்டிலிட்டி காமிச்சா கூட ஒன்றா மேலே 24,000 அல்லது கீழே 23,500 மிக வேகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் இந்த செய்தி சொல்லுது. அதாவது மார்க்கெட்டில் என்ன ஆகுது அப்படின்னா சில வெட்டுக்கிளிகள் பாயாசத்தை குடிச்சிட்டு டபக்குன்னு மேலே ஏறிடுறான். பல வெட்டுக்கிளிகள் பால் டாயில குடிச்சுக்கிட்டு கீழே படுத்து கிடக்குதுங்க. இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற ஒரு வெட்டுக்கிளி இவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்தான். பொதுவாக 6 மாதமெல்லாம் எடுத்துக்குவான். அவனுடைய லோக்கு போயிட்டு மறுபடியும் ஹை போகிறதுக்கு 6 மாதம் டு 8 மாதமெல்லாம் டைம் எடுத்துக்குவான். இப்போ சமீபத்தில் என்ன நினைச்சானோ தெரில, டபக்குன்னு இங்கிருந்து அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்தில் போய் விழுந்துட்டான் இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற ஷேர். அப்போ நீ என்ன ஆகுது, அப்போ இந்த ஷேர் மேலே போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த வெட்டுக்கிளிகளை பார்த்து தேடி பிடிச்சி தேடி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் நான் சிஎஸ்பி பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனும் ஒரு மாதிரி வெட்டுக்கிளி ரகம் மாதிரி தான் இருக்கான். அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பால் மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த ஷேர் இங்கே இருந்து அவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இவன்லாம் ஒரு 400 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படி இந்த சிஎஸ்பி பேங்க் சார் கரண்ட் ட்ரேட்லேருந்து இன்னைக்கு தேதியிலிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் அவன் ஒரு 12% பக்கம் அவன் மேலே ஏறி வரணும். அதாவது இந்த கணக்குக்கு ஒரு வேளை இங்கிருந்து 400 ரூபா பக்கத்தில் வர்றான்னா ஒரு 12% வந்ததுன்னா சந்தோஷம்தான். அது வருதோ வரலையோ யாருக்கு தெரியும். இப்படி ஒரு வரலாறுல இருக்குன்னு எழுதி வச்சுக்கிட வேண்டியதுதான். நண்பர்களே, பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் அவன் மட்டும் நல்ல பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தான்னு வச்சிங்களேன், குப்புன்னு 137 ரூபாயெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, அவன் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியவே குறிக்கோளாக வச்சு இறங்கிட்டு இருக்கான். தொடர்ந்து வீழ்ச்சி, ஒவ்வொரு முறையும் வீழ்ச்சியாகவே கடந்த 3 மாதங்களாக போய்க்கு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருவேளை திடீர்னு மனசு மாதிரி மேல் நோக்கி வரணும் அப்படின்னு நினச்சி பிரேக் அவுட் ஆகிட்டான்னா இவனும் ஒரு 137 அவனுடைய சமீபத்தினுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் 137 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கான். 137 அல்லது 100 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமே நடக்குது. நான் 100 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இதெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, போய் வாங்கி வச்சுக்கொள்ளக்கூடிய பங்காத்தான் நான் பார்க்குறேன். அட கடவுளை, நான் இருக்கிற நியூஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் நியூஸ் இந்த 2 நியூஸை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாசிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தடம் மாதிரி வெட்டுக்குழிக்குள்ள போயிட்டேன். அதாவது இன்னைக்கு 2 ஐபிஓக்கள் அப்படின்றது லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு 2 ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த 2 ஐபிஓக்களுமே நல்லா பாசிட்டிவாக தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் அதுலேயும் பாருங்க, ஒருத்தன் குரூப்பில் டூப்பு அப்படின்ற மாதிரி இந்த டி டெவலப்பர்ஸ் வந்து 67% இப்போ ப்ராஃபிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஏஎஃப்ஐஎல் அப்படின்ற ஷேர் என்னாச்சுன்னா காலையில் வெறும் 6% தான் லிஸ்டிங் கெயின் கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மேலே நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்மி ஃபின்ட்ரேட் ஐபிஓ 5% தான் ஏறி ஒரு மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஆனால் வெறும் 7 நாள் தாங்க, வெறும் 7 நாளில் 67% லாபம். இதை நீங்கள் நினைச்சா கூட இந்த லாபத்தை தூக்கி வெளியே வீச முடியாது. நிறைய நண்பர்கள் இந்த டி டெவலப்மெண்ட் அப்படின்ற இன்ஜினியர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 20 ஐபிஓ 30 ஐபிஓ அப்ளை பண்ண பிறகு முதல் முறையாக இந்த டி டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் வெறும் 7 நாளில் 67% லாபம். இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 20%க்கு மேலே அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கடைசி நாள் வரைக்கும் இருந்ததுன்னா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டி. என்ன காரணம்னா இந்த அக்மி ஃபின்ட்ரேட் அப்படின்ற ஐபிஓ 120 ரூபாய்க்கு வெளியிடுறேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த முதல் நாளே இந்த ஐபிஓ வெளிவிட்ட முதல் நாளே இது 33% லாபத்தில் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க.
கடைசியில் பார்த்தா அதனுடைய க்ளோசிங் டேட்ல 25% தான் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தது. கடைசியில் வெறும் 7% தான் லிஸ்டிங் கெயினா வந்திருக்கு. ஸோ குறைஞ்சது ஒரு 20 to 25% மேல ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு கடைசி நாளில் அப்படின்னா தான் கொஞ்சமாவது நம்மளுக்கு சேஃப்டி, இல்லைன்னா அது கண்டிப்பாக கும்பாபி தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கும் 2 புது ஐபிஓக்கள் ஓப்பன் ஆயிருக்கு. அலைடு பிளெண்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, விராஜ் அயன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த அலைடு பிளெண்டர்ஸ் பற்றி நம்ம நேற்றே பார்த்துட்டோம். கொஞ்சம் சுமாரான ஐபிஓ தான். நாளைக்கு 27ஆம் தேதி, நாளைக்கு இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த விராஜ் அயன் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. சமீபத்தில் ஸ்டீல் செக்டர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்போ இந்த கம்பெனியினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 40% மேலே இது இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விராஜ் அயன் அப்படின்ற ஐபிஓ வர்றது வந்து வெறும் 171 கோடிக்காக தான் வர்றாங்க. இந்த மாதிரி சின்ன அளவிலான பணத்துக்கு வரும் பொழுது அந்த கம்பெனிகள்லாம் மேல் நோக்கி ஏறக்கு சில வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. பட் இருந்தாலும் இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது 207 ரூபாய்க்கு இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ரேட்டுக்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். இது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 28ஓட க்ளோஸ் ஆயிரும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த ஐபிஓ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சராக இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான். அதே மாதிரி இந்த கம்பெனி லாபகரமாக இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி லாபகரமாக தான் இருக்குது. இப்போ இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா ஒரு 36% அப்படின்னு போயிட்டு இருக்கு. 20%க்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரி சேஃப்டி தான். லிஸ்டிங் டைமில் நம்மளுக்கு ஒரு 5 to 10% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு இது ஓப்பன் ஆகிருக்கிற சமயத்தில் 36% அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் தான். இன்னொரு 2 நாள் கழிச்சு கடைசி நாளில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நம்ம வீட்டு மாப்பிள்ளை திண்ணையில் வந்து உட்காந்தா கூட வாங்க வாங்க மாப்பிள்ளைன்னு அவருக்கு டீ போட்டு கொடுக்குற மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயெல்லாம் வர வேண்டாம், திண்ணையில் உட்காந்தாவே அவருக்கு சகல மரியாதைகளும் கிடைக்கிற மாதிரி இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஒரு பங்கு இந்த இன்னைக்கும் 10% ஏறி இருக்கான். இதுக்கு வந்து தொடர்ந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் அப்படின்ற ஒரு பங்குக்கு சமீபத்தில் இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சி மேலே போய்கிட்டே இருந்தான். அப்புறம் வேற என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து ஹெச்ஏஎல் பிஎல் அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருந்துன்னு சொல்லி மேலே போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொச்சின் ஷிப்யார்டுக்கெல்லாம் பெருசாக நியூஸ் வரல, ஹெச்ஏஎலுக்கும் பெருசாக நியூஸ் வரல. ஆனால் இந்த ஜிஆர்எஸ்சிக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சமீப காலத்து அளவில் அதுலேயும் வெறும் 5 நாளில் பார்த்தீங்கன்னாவே 20% ஏறிடுச்சு. 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 150% ஏறிடுச்சு. ஒரு வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 261% ஏறி இருக்கான். உனக்கு இன்னும் எவ்வளவுதான் ஆர்டர் தருவாங்க? நீ ஏறதை பார்க்கும்பொழுது அப்போ எங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஷேர்களுக்கெல்லாம் எவனுக்குமே அப்போ ஆர்டரே கிடைக்கிறது இல்லையா? உனக்கு மட்டும் எங்கிருந்துப்பா இத்தனை ஆர்டர் வருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த ஜிஆர்எஸ்சி பொறாமையாக இருக்குது. பெசாமல் போய் ஒரு 2 ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டா தான் என்னுடைய பொறாமை கட்டுப்படும் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு இந்த பேட்டரி சம்பந்தப்பட்ட செக்டர் மேலே வந்துட்டாங்க. அதில் எக்ஸைட் அமரா ராஜா ரெண்டுமே மேலே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது நம்ம இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றது இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அமரா ராஜா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த ஒரு வருஷத்தில் வெறும் 600 ரூபா இருந்தவன் இப்போ 1600 ரூபா. ஆனால் இப்போவுமே நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஷேர்னுடைய ஸ்டாக் பிஇ அவனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றது வந்து கடனும் கிடையாது இந்த அமரா ராஜாக்கு. அதே சமயம் இவனுடைய இண்டஸ்ட்ரி பியோட இன்னும் கம்மியாக இருக்கான். அப்போ எக்ஸைடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அமரா ராஜாக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் விட்டோம்னாக்கா அப்போ ஃபர்ஸ்ட் மேபி ஓடி வர்றது இந்த அமரா ராஜாவா இருக்குமோ அப்படின்ற ஒரு கருத்து வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸைட் 1000 ரூபா போகிறதுக்குள்ள மேபி இந்த அமரா ராஜா 2000 ரூபா போயிடுவானோ அப்படின்ற மாதிரி சிந்திக்க வைக்குது. நண்பர்களே, இந்த எஸ் பேங்க் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த ஷேர் தற்போதைக்கு 24 ரூபா இருக்கு. ஆனால் 1 இயர் பீரியட்ல இவரெல்லாம் சில ரீசன்ஸ்னால 31 ரூபா போய் டச் பண்ண வந்தான். இங்கிருந்து மேல் நோக்கி ஏறணும்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 8 ரூபா ஏறி வரணும். இப்போ இந்த ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதை பற்றின பாதி நியூஸ் தான் வந்திருக்கு. இன்னும் கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படின்றது வந்துச்சுன்னா இந்த ஷேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 20% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அப்படி வரக்கூடிய நியூஸ்ல பவர் இல்லை அப்படின்னா நல்லதுதான். கடைசிக்கு ஒரு 15 ரூபா டப்புன்னு கீழே விழுகட்டும். 15 ரூபாயோ 12 ரூபா போனால் மறுபடியும் இந்த ஷேர்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிளம்பி வரும். நண்பர்களே, இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பிஎல் ஷேர் வந்து இன்னைக்கு 3% ஏறி ஒரு மாதிரி தன்னைத்தானே ஒரு மொமெண்டம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான். ஒருவேளை மேல் நோக்கி வந்து அவனுடைய அப்பர் பிராண்ட் 1100 ரூபா இங்கிருந்து ஒரு ஷேருக்கு 200 ரூபாய்க்கு மேலே ஏறி வரக்கு
வாய்ப்பு இருக்கிறதா காமிச்சுக்கிறான். ஆனால் இவனை நான் பல காலத்தில் இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் பல செருப்பு கம்பெனியில் 4 முறை பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி காமிச்சான், ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் 5வது முறையாக கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்தாங்க. அது மாதிரி இந்த பிஎல் ஷேர் என்ன 4 தடவைக்கு மேலே இது மேலேயே வராத மாதிரி கீழே படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த முறையாவது இந்த ஷேர் மேலே 1200 வந்து அதையும் தாண்டி 1500 போவானா இல்லை மறுபடியும் கீழே போயிடுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களில் பாட்டுருக்கிறப்ப இந்த அப்பல்லோ டயர், எல்என்டி ஃபினான்ஸ், அரவிந்த் ஃபேஷன்ஸ் போன்ற ஷேர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ பிளாக் டீல் அப்படின்ற நடக்குது. பெரிய ஆளுங்க வந்து ஒரு ஷேரை விட்டு எக்ஸிட் பண்ணும் பொழுது அவங்க நம்மளுடைய ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து விற்றா அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது, அந்த ஷேரை லோயர் ஃபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுல. அதனால் இந்த மாதிரி பல்க் டீல், பிளாக் டீல் அப்படின்ற மாதிரி போய் விற்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னைக்கு வேதாந்தா அப்படின்ற ஷேரில் ஒரு பிளாக் டீல் நடந்ததுனால 3% இறங்கிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பங்குகளுக்கு பிளாக் டீல் நடக்கும்போது நல்லா மேலே வர்றான், சில கம்பெனிகள் பிளாக் டீல் நடக்கும்போது அது கீழே வரான். ஆனால் பெரும்பாலும் இந்த பிளாக் டீல்ஸ் வந்து 2 கேஸ்லையுமே டிஸ்கவுண்ட்டில் தான் நடக்குது. பட் இருந்தாலும் சில ஷேர்களுக்கு அது பாசிட்டிவாகி மேலே போகிறான், சிலது கீழே இறங்குறான். ஆனால் இந்த வேதாந்தா அப்படின்ற ஷேர் அவனுடைய கடமையை முடிச்சுட்டான். அவன்லாம் 250 ரூபா இருந்த ஷேர் கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 70% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 6 மாதத்தில் 70% சம்பாரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த சரிவை அவனுக்கு எவ்வளவு தூரத்தில் கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல. இந்த வேதாந்தா ஷேரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ஷேர்லேருந்து பல ஷேர்களாக ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு ஷேராக பிரிக்கிற மாதிரி ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அதுக்கு நிறைய அப்ரூவல்ஸ் கிடைக்கணும். அதில் ஒவ்வொரு அப்ரூவலாக இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நண்பர்களே, இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவுமே அன்லக்கி கைஸ், பாவம் நொந்து போன மனிதர்கள்னா நீங்கள் யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இந்த ஈசாஃப் அப்படின்ற ஒரு ஷேர், ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர், இது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பங்குகள் 20% 40% ஏறி மேலே வந்துட்டான். ஆனால் இவன் ஏறவே இல்லை. எலெக்ஷன் அப்போ இறங்கினவன் பெருசாக ஏறவே இல்லை. சமீபத்தில் ஒரு சப்போர்ட் ரேட்டில் இருக்கான். இந்த ஷேர் ஒருவேளை சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் 54 ரூபாயிலிருந்து 64 ரூபா வரணும். கீழே போகிற மாதிரி இருந்தால் அவ்வளோதான், ஜீரோவெல்லாம் போயிருங்க அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மனசு நோகடிக்காதீங்க. மேபி ஃபஸ்ட்டு 48 போயிட்டு அதுக்கு கீழே 40 போயிட்டு அப்புறம் ஒரு 20 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கீழே போகிறக்கும் சினாரியா இருக்குது, மேலே போகிறக்கும் சினாரியா இருக்குது. மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு அவன் வந்து தொட வேண்டிய இடம் 64 ரூபாய். அந்த ஈசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் விடுங்க, இந்த ஜீல் அப்படின்ற ஒரு ஷேரை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு சோனியோட மெர்ஜர் ஆகக்கூடிய ஒரு நியூஸை வச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா 290 ரூபா எங்கே, ஆல்மோஸ்ட் 300 ரூபாய்னு கணக்கு வச்சுங்க. இப்போ 149 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 50% லாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பெர்கர் பாயிண்ட்டு இவனும் இந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு காலத்தில் எவ்வளோ ஹை இருந்தான்னா 650-700 ரூபா பக்கத்தில் இருந்தான். இப்போ 500 ரூபாயில் இருக்கான். இந்த டால்மியா பாரத் அவனும் ஒரு காலத்தில் வந்து 2400 ரூபாயில் இருந்தவன் 1800. நவீன் ஃப்ளோரைனும் அதே மாதிரி தான், அவனும் மேலே 5000 ரூபாய் இருந்தவன் 3600 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பிவிஆர் ஐநாக்ஸ் அதுவும் ஒரு காலத்தில் வந்து 1847 இருந்தவன் இப்போ 1450 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பிரமில் என்டர்பிரைசஸ் அவனு வந்து மேலே 1036 இருந்தவன் இப்போ 905 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க இந்த ஷேர்களை வச்சிருக்கிறவங்க தான். மற்றவங்கெல்லாம் பெரும்பாலும் லாபத்தில் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லைங்க, இது என்னங்க நொந்து நூடுல்ஸ், நான் வச்சிருக்கேன் பாருங்க கும்பா குட்டி ஷேர்ஸ் அப்படின்னு யாராவது ஒரு 40% மேலே அல்லது 50% மேலே லாஸில் இருந்தீங்கன்னா அப்பேற்பட்ட தெய்வங்களை அந்த ஷேர்களை கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு 3 ஷேரை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணணும், ஒருவேளை திரும்பி மேல் நோக்கி ஏறுவாங்களா கீழே இருந்து அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த பூனாவாலா ஷேர், ஒண்டர்லா ஷேர், பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் போன்ற ஷேர்கள்லாம் இருந்தது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.